Hi friends, இன்னைக்கு இந்த மாதிரி ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டார் பேட்டர்ன் கூடக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி டிசைனில் இதுக்கு நான் 1.5 மீட்டர் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இங்கேருந்து இவ்வளோ அளவு தான் வரும். ஏன்னா வந்துட்டு இந்த கூட சின்ன கூடன்றதால நான் 1.5 மீட்டர் அளவு எடுத்திருக்கேன். 3 பீஸ் ஒயர் எடுத்திருக்கேன் நான். 1.5 மீட்டர் அளவில் 3 பீஸ் ஒயர் எடுத்திருக்கேன் நான். இது வந்துட்டு நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். உள்ளே நம்ம வைக்கிற ஒயர் வந்து நம்ம எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு ஒயர் தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து சின்ன கூடன்றதால நான் ஒரு ஒயர் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை வேணால் வச்சுக்கலாம். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு 3 பீஸ் ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு ஒயிட்டும் 2 பிளாக் கலரும் எடுத்திருக்கேன். உள்ளே வைக்கிற ஒயர் வந்து நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். வெளியில் வந்துட்டு ஒயிட்டும் பிளாக்கும் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நான் உள்ளே போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பிளாக்கு, அதுக்கப்புறம் பிளாக், அதுக்கப்புறம் ஒயிட், 3 ஒயர் இருக்குது. இப்போ சென்டர் ஒயர் வந்துட்டு நம்ம கிளிப்போ இல்லை பேண்டோ ஏதாவது போட்டு நம்ம நல்லா டைட் பண்ணி இழுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பிளாக் கலர் ஒயர். இந்த பிளாக் கலர் ஒயரை நான் அடியில் விட்டு ரைட் சைடில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் ஒயரை அதே மாதிரி அடியில் விட்டு லெஃப்ட் சைடில் கொண்டு வரேன். இந்த சென்டர் ஒயர் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் ஒயரை இந்த 2 பிளாக் கலர் ஒயருக்கு நடுவில் உள்ளே விட்டு அப்படியே சுற்றி கொண்டு வந்து திரும்பவும் நம்ம ரைட் சைட்லேயே வச்சுக்கணும். லெஃப்ட் சைட்லேயே வச்சிடணும். அடுத்து ரைட் சைடில் இருக்க இந்த பிளாக் கலர் ஒயரை இந்த 2 ஒயிட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் உள்ளே விட்டு நம்ம திரும்ப ரைட் சைடில் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் ஒயரை திரும்பவும் இந்த பிளாக் கலருக்கு நடுவில் உள்ளே விட்டு அப்படியே ரைட் சைடுக்கு கொண்டு வந்துடணும். திரும்பவும் இந்த பிளாக் கலர் ஒயரை அப்படியே உள்ளே விட்டு 2 ஒயிட்டுக்கு நடுவில் உள்ளே விட்டு திரும்பவும் ரைட் சைடில் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலரை இந்த 2 பிளாக்குக்கு நடுவில் உள்ளே விட்டு திரும்பவும் லெஃப்ட் சைடு. அதுக்கப்புறம் இந்த பிளாக் நடுவில் உள்ளே விட்டு சுற்றி திரும்பவும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஒயிட், அதுக்கப்புறம் இந்த பிளாக், அதுக்கப்புறம் ஒயிட்டு. நம்ம வந்துட்டு 2 ஒயரும் ஒரே இடத்துல சுற்றி கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த பிளாக்கு சுற்றி கொண்டு வந்து நமக்கு ரைட் சைடில் வச்சுக்கணும். சென்டரில் உள்ளே வச்சு சுற்றி கொண்டு வந்து ரைட் சைட்லையும், அதே மாதிரி சென்டரில் உள்ளே வச்சு சுற்றி கொண்டு வந்து லெஃப்ட் சைட்லேயும் வைக்கணும். இதே மாதிரி பொறுமையாக போடணும். பிளாக் சுற்றி கொண்டு வந்த உடனே ஒயிட் கலரை வந்து சுற்றி கொண்டு வந்துடணும். இப்போ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்திருக்கும். அது சென்டர் ஒயர். இப்போ ஒயிட் கலர் சுற்றி கொண்டு வந்து லெஃப்ட் சைடில், அதே மாதிரி இந்த பிளாக் கலர் ஒயரை சுற்றி கொண்டு வந்து ரைட் சைடில், அதுக்கப்புறம் ஒயிட், அதுக்கப்புறம் இந்த பிளாக்,
இப்படி சென்டரில் வைக்கணும். மெதுவாக குத்தி கொண்டு வந்து சென்டரில் வைக்கணும். மேலே ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மாதிரி இருக்கும். அதில் நமக்கு மேலே வர ஒயர் மட்டும் எடுத்து நம்ம வந்து வைக்கணும். இதே மாதிரி நம்ம போட்டுட்டே போக வேண்டியதுதான். இதே மாதிரி நம்ம அப்படியே குத்தி கொண்டு வந்து இதே மாதிரி ஃப்ரண்ட்ல பேக்கு அப்படியே சுற்றி உள்ளே கொண்டு வந்து திரும்பவும் பிளாக் கலரை உள்ளே கொண்டு வந்துடணும். திரும்ப ஒயிட் கலரை அப்படியே சுற்றி கொண்டு வந்து லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி அப்படியே சுற்றி கொண்டு வந்து ரைட் சைட்லேயும் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி மாடல் வரும். சேம் கலர் ஒரே பிளேஸில் இருக்கணும். அதுதான் இதோட இது. நம்ம இன்னொரு மாடல் போடுவோம். இதுலேயே அப்படியே சுற்றி சுற்றி கொண்டு வந்துடுவோம். ஆனால் வந்துட்டு அதில் சேம் கலர் ஒரே பிளேஸில் இருக்காது. நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். 3 ஒயர் வச்ச ஹேண்டில் கிராஸ் கட் கூடையில் தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பார்த்து போட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸி இந்த கூடை, இந்த ஹேண்டில். இதே மாதிரி சென்டரில் வச்சு அப்படியே சுற்றி கொண்டு வந்து ரைட்டு லெஃப்ட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். இந்த ஹேண்டில் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் போடுறதுக்கு. இதே மாதிரி நம்ம சுற்றி கொண்டு வந்து போட்டு முடிச்சிட வேண்டியது தான். சென்டர் ஒயர் நீங்கள் எத்தனை வேணால் வச்சுக்கலாம். இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே சொருகி விட்டுட்டு நம்ம ஒரு நாட் போட்டுடணும். நாட் போட்டுட்டு இதுக்குள்ளேயும் நம்ம இன்சர்ட் பண்ணிவிடுவோம். வேஸ்ட்டாக இருக்க ஒயர்ஸை வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கே ஒரு பீஸ் கட் பண்ணி மேலே வந்துட்டு கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், ஹேண்டில் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. Thank you friends.